ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்டு, ஆர், நாட். இதெல்லாம் என்னது, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. சாதாரணமாக இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் கூட சேர்ந்து யூஸ் ஆகுதுங்க. இதை பற்றி தியரியாக பார்த்தா நமக்கு கொஞ்சம் பிளைண்டாக இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு பார்க்கலாங்க. ஒரு பாய் பேபியாக அந்த பேபிக்கு ஏஜ் 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராமில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ப்ரோக்ராமில் நமக்கு 2 கண்டிஷன் இருக்குங்க. ஒன்று, அந்த பேபியோட ஏஜ் 3 இயர்ஸை விட கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேபி பாய் பேபியாக இருக்கணுங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா பாய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பேபிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 2 அப்படிங்கிறத ஏஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பேபிங்கிற வேரியபிளில் பாய் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏஜ் லெஸ் தென் 3 அப்படின்னு செக் பண்ணுறோம். இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் ட்ரூ வேணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோங்க. இந்த ப்ரோக்ராமில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாங்க. இப்போ பாய் அப்படிங்கிற வேர்டு ஏன் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டை வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொதுவாக அதை கொட்டேஷனில் கொடுக்குறோங்க. இதை பற்றி ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படிங்கிற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போங்க. அடுத்ததாக நமக்கு ஏஜ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது சிம்பிள் தாங்க. 2 அப்படிங்கிற நம்பரை ஏஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் ஈக்குவல் டு டபுள் டைம் ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கலாங்க. இப்போ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோங்க. அதில் டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இப்போ 2 சைட்லேயும் இருக்கிற வேல்யூ சேமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோங்க. மேக்ஸில் பொதுவாக சிங்கிள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வேரியபிள் ஏஜ் அப்படிங்கிறதுல 2ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறதுனால இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோங்க. கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸை பற்றியும் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுங்க. கடைசியாக நம்ம இந்த வீடியோவுக்கு உண்டான டவுட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 சைட்லேயும், அதாவது 2 கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் ட்ரூ கொடுக்குங்க. இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பேபி பாய் தான், ஸோ ட்ரூ. ஏஜ் லெஸ் தென் 3 தான், அதுவும் ட்ரூ. ஸோ நமக்கு அவுட்புட் ட்ரூ வருதுங்க. இந்த மாதிரி நமக்கு 2 கம்பேரிசனுடைய வேல்யூ வச்சு நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் அண்டு மட்டும் இல்லாமல் ஆர், நாட் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் அண்ட் ஆப்ரேட்டர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டரில் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க அவுட்புட்டில் ட்ரூ வரும். ஏதோ ஒன்று ஃபால்ஸாக இருந்துச்சு இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் தாங்க வரும். இப்போ பேபி பாயாக இல்லை அப்படின்னா ஏஜ் லெஸ் தென் 2 இருந்தாலும் ஃபால்ஸ் தாங்க. அதே பேபி பாயாக இருந்து ஏஜ் கிரேட்டர் தென் 3 இருந்துச்சுனாலும் ஃபால்ஸ் தாங்க. அடுத்ததாக நம்ம ஆர் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தாங்க அவுட்புட்டில் ஃபால்ஸ் வரும். ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நம்மளால் அவுட்புட்டில் ட்ரூ எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நாட்டை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு, அது நமக்கு ஃபால்ஸாக வேணும் அப்படின்னாலும் நாட் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஃபால்ஸை ட்ரூவாக மாத்திரக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாங்க. ஆர் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நமக்கு 2 நம்பர் இருக்குது. நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அந்த நம்பர் 10 விட லெஸ் தெனாக இருக்கணும், இல்லைன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ நம்ம கண்டிஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா num1 அதாவது 4 லெஸ் தென் 10 அப்படின்னு பார்த்தா அதோட வேல்யூ ட்ரூங்க. அதே num1 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதோட வேல்யூ ஃபால்ஸுங்க. அதே மாதிரி 22க்கும் நம்ம செக் பண்ணுறோம். 22க்கு ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகுதுங்க. இப்போ ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ வந்துடுங்க. ஸோ நம்ம num1க்கு ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஒன்று ஃபால்ஸாக இருக்குது. ஸோ num1 உடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூவாக தாங்க இருக்கும். அதே num2ஓடது
2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சு. ஸோ நமக்கு num2 உடைய அவுட்புட் ஃபால்ஸாக தாங்க இருக்கும். அடுத்தது நம்ம நாட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. நாட் ஆப்ரேட்டர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் ஃபால்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் ட்ரூ கொடுக்குங்க. இதை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர் இருக்குங்க. பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவோம். நாட் num1 less than num2. 2 வந்து 22 விட சிறுசான்னு பார்த்தா சிறுசு தாங்க, ஆனால் அவுட்புட்டில் ஃபால்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா num1 வந்து num2 விட கிரேட்டரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்க, அது வந்து ஸ்மாலர். ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு ஃபால்ஸ், ஆனால் அவுட்புட்டில் ட்ரூ கிடச்சிருக்குங்க. இங்கே நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோன்னா அது நமக்கு கிளியர் ஆயிருங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றி தனி வீடியோஸில் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.